அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்நாதன், டைரக்டர் அண்ட் சீஃப் சர்ஜன் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை. ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை மற்றும் மெரில் அகாடமி வாபி குஜராத், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் இணைந்து ஒரு அரிய சாதனையை படைச்சிருக்கிறோம். அதுதான் டூயல் கன்சோல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி. டெலிசர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை ஒரு இடத்துலையும், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னொரு இடத்துலையும், அது 50 கிலோமீட்டராக இருக்கலாம், 500 கிலோமீட்டராக இருக்கலாம், தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படியெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த டெலிசர்ஜரி. இந்த டெலிசர்ஜரி ரோபோட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெலிசர்ஜரியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்தியாவிலையும் ஒரு 3-4 முயற்சியில் வெற்றிகரமாக டெலிசர்ஜரி, சென்னையிலிருந்து குர்கான், சென்னையிலிருந்து மும்பையிலிருந்து டெல்லி, இந்த மாதிரி ஒரு சில பெருநகரங்களுக்கு இடையே இந்த டெலிசர்ஜரியை இதுக்கு முன்னாடியும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கு முத்தாய்ப்பா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் பயன்படுத்தி 2 கன்சோல் அப்படின்னா 2 டீம், ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு டீம், இன்னொரு டீம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நான் வாபி அப்படின்ற ஒரு ஊர் குஜராத்தில் இருக்கக்கூடிய மெரில் அகாடமியின் ஹெட் ஆஃபீஸில் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். பட் பேஷண்ட் ஜெம் மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். அது ஒரு டெலிசர்ஜரி. பட் இந்த டெலிசர்ஜரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரோபோட்டிக் கன்சோல் மூலியமாக நம்மளுடைய இன்னொரு மருத்துவ குழு டீமுமே இந்த சர்ஜரியை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சர்ஜரி 2 டீமாக, ஒரு டீம் அதே மருத்துவமனையில் இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த டூயல் கன்சோல் பயன்படுத்தி பண்ணக்கூடிய, இந்தியாவிலே பண்ணக்கூடிய முதல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி இதுதான். பேஷண்ட் ஒரு 22 வயது ஜிஆர்டி அப்படின்ற ஒரு ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது எதிர்கழிப்பு நோயால் இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்த வால்வை டைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக இதை பண்ணோம். இந்த ஒரு அறுவை சிகிச்சை ஒரு கவனமாக பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை. அந்த உணவு குழாயை சுற்றியில் இருக்கக்கூடிய லூஸ் வால்வை டைட் பண்ணி இறைப்பையை உணவு குழாயோட சுற்றி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமிலம் சாப்பாடு எதுக்கழிச்சிட்டு மேலே வராமல் தடுக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக சென்னை ஜெம் மருத்துவமனை குழுவினர் செய்து காமிச்சிருக்கிறோம். இது 2 பிரிவினாக பிரிஞ்சு, ஒரு மருத்துவக்குழு குஜராத்திலும் இன்னொரு மருத்துவக்குழு ஜெம் மருத்துவமனை சென்னையிலும் இருந்து 2 பேரும் ஒருங்கிணைந்து இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறோம். ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது இதில் உட்கார்ந்து அறுவை சிகிச்சை. இமேஜின் பேஷண்ட் இங்கதான் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கீழே வரும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்மளுடைய லாபியில ரோபோ வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க கீழே போகும்போது பாருங்க, லாபியில மெயின் லாபிலே அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வச்சிருக்கு. அது இதுல காமிக்கிறாங்க ரோபோ. இதெல்லாம் 3D கிளாஸஸ். நான் இப்ப நான் போட்டுட்டு பண்ணது இதுல 3D கிளாஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இமர்சிவ் டெக்னாலஜி உள்ள வயிற்றுக்குள்ளேயே போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் மருத்துவர்களுக்கு கிடைக்கும். அது பிக்சர் மட்டும் அப்படியே ஸ்டீல் பண்ணுது. அது அப்படியே. ஸோ இப்போ இதுதான் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ். இதுல இந்த 1 2 3 4 நமக்கு 2 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு மேக்சிமம் 4 கை இருக்கு. ஒரு இதுல கேமரா, 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அட் அ டைம். ஸோ அப்படின்ற மாதிரி எப்படின்னா, நம்ம அந்த சாமி படத்துல வர மாதிரி இப்போ 8 கை 10 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு 4 கைகள். அந்த 4 கைகளையும் இயக்கக்கூடிய நர்வ் சென்டரா தான் இந்த கன்சோல் பார்க்கிறோம். இதுலதான் இதையும் இந்த 2 இதையும் இந்த ஆர்ம்ஸையும் வச்சு நம்ம இயக்குனா, இப்போ நம்ம எப்படி மூவ் பண்றோமோ அந்த மூவ்மெண்ட்டை அந்த ஆர்ம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணும். இந்த ஒரு கன்சோல் ஜெம் மருத்துவமனையில ஒரு கன்சோலை வச்சுட்டு, இன்னொரு கன்சோல் குஜராத் வாபியில அது வச்சு. ஸோ இங்க நம்ம டீம் டாக்டர் ஸ்ரீராம், மேக்னஸ் எல்லாம் இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க. நான் வாபியில் இருக்கக்கூடிய அவங்க மெரில் அகாடமியில் இருக்கக்கூடிய தலைமையில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த கன்சோல் ஆப்ரேட் பண்ணேன்.
நான் ஆப்ரேட் பண்ணும்போதே இவங்களும் அந்த கண்ட்ரோல் எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். அதான் டுவல் கன்சோல். முதல்ல ஒரே ஒண்ணுதான் இருக்கும், இங்க இருந்து ஆப்ரேட் அது சென்னையில இருந்தாலும் வேற எங்கேயாவது இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்பொழுது 2 பேர் 2 டீம் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய இன்டராக்ஷன்ஸ் அவங்க. ஸோ இதுதான் அந்த டூயல் கன்சோல். இதே கன்சோல் 2 இடத்துலயும் 3 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம். 4 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம். தேவையில்லை. 2 டீம் ஜென்ரலி போதும். அந்த 2 டீம் இருக்கும்போது இப்போ ஒரு டீமுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இப்ப நான் போய் அங்க போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அறுவை சிகிச்சை 2 அறுவை சிகிச்சை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவே போதும், அவர்கள் கத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த அறுவை சிகிச்சை டீமா இருக்குங்கிறது. ஸோ லேர்னிங் பிகம்ஸ் ஈஸி. அட் த சேம் டைம் பேஷன்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். உயர்தர அறுவை சிகிச்சைக்கு வந்து எந்த ஒரு மூளை நுணுக்குமே வந்து தூரம் இல்லை. ஒரு எட்டாவது இடத்துல வந்து இது இருக்குது, ஒரு சில இடத்துலதான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் வரவே வராது. எல்லா இடத்துலயும் இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கங்க இருக்கலாம். அது இப்போ வந்து 5G இன்டர்நெட் போதும், 4G 5G இன்டர்நெட் போதும். அது வெளியாவே நம்ம வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம டிவியில ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குற வீடியோஸ் பார்க்குற மாதிரியே இங்க இருந்து வைஃபை மூலியமாக அங்க கமாண்ட் போகும், அங்கிருந்து இங்க வரும். ஸோ இன்டர்நெட் இருந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் இருந்தா போதும். இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்தி இந்தியாவில் எங்க மூளை முடுக்குல ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்க காஷ்மீர்ல ரொம்ப மலைப்பிரதான பிரதேசத்துல எங்க இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரோபோ ஆரம்பிச்சதே வந்து ஒரு இந்த மாதிரி ராணுவ ரீசன்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மருத்துவர்கள் நம்ம இதை பயன்படுத்தி டெலி சர்ஜரி, டெலி ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து இட் ஹஸ் காட் அ பொட்டன்ஷியல். பல்வேறு வகையான பலன்கள், பல்வேறு வகையான ஒரு பரிணாமங்கள் ஒரு மருத்துவர்களாக இருக்கட்டும், டெக்னாலஜிஸ்டாக இருக்கட்டும், அல்லது பேஷண்ட்காக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஒரு பர்டிகுலர் முயற்சியில ஒருத்தர் 2 பேர் அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டீம் எஃபோர்ட். இப்போ அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்றதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஐ வாண்ட் ஆல் த ஸ்டாஃப். கிட்டத்தட்ட 15-20 பேர் சேர்ந்தா தான் அந்த தொழில்நுட்பம் நார்மல் ரோபோட்டிக் சர்ஜரி ஏற்க முடியும். அதை டெலி சர்ஜரியா பண்ணும்போது வந்து இவர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமானது. நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஏரோப்ளைன் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து பைலட்டா உட்கார்ந்து நேரா வர்றோம், அந்த சேர்ல உட்காரோம், காக்பிட்ல உட்காரோம், இயக்குறோம் அப்படின்றது வந்து பைலட்டோட ரெஸ்பான்ஸ். டாக்டர்ஸ் அப்படிதான் எல்லாம் டாக் பண்ணாங்கன்னா போய் அதை அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்றதுதான் டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி அது கரெக்டா இருக்கா, எவ்வளவு வெயிட் இருக்கு, பெட்ரோல் போட்டிருக்காங்களா இல்லையா, ஏவியேஷன் ஃபியூல் போட்டிருக்காங்க இல்லையா, ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களா இல்லையான்னு ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அதே போல இந்த ஒரு தேர்ந்த மருத்துவ குழு இருந்தா தான் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை, அதுவும் டெலி சர்ஜரி சாத்தியமாகும் அப்படின்றது வந்து இத்தனை பேர்த்துடைய உழைப்பும் இதுல இருக்கு. சோ உங்களின் சார்பாகவும், ஜெம் மருத்துவமனையின் சார்பாகவும், மெரில் ப்ளீஸ் கம், அவர்களின் சார்பாகவும் இந்த சாதனையை புரிந்த இவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்க. இதுல நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆடியோ விஷுவல் கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி வந்து இந்த ஏடிசி டிராபிக் கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கோ, அந்த இதுல வந்து அது வழியா தான் இது பிராட்பேண்ட் இந்த மாதிரி இதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி இல்லைங்களா, அதனால வந்து கிட்டத்தட்ட 150 எவ்வளவு வாங்கணும், 1 GB வாங்க கார்த்திக். சோ இவங்க டெக்னிக்கல் டீமோடைய இவங்க ஓடி டெக்னீஷியன்ஸ், ரோபோ இயக்குறவங்க, நர்சஸ், அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கான வேலையில ஈடுபடுவாங்க. இப்போ ஆடியோ விஷுவல் இங்க இருந்து இயக்குனா டெலிசர்ஜரியில போகுமான்றதுக்கு வந்து முக்கியமா வந்து ஐடி டீம்ல இருக்கக்கூடிய கார்த்திக் அண்ட் பிரவீன் இவங்களுடைய ஒத்துழைப்பு. ஏன்னா இதுக்கு ஸ்பெசிபிக்கா பிராட் பேஸ்ட் டெடிகேட்டட் லைன், அந்த லைன்ல வந்து வேற எந்த டிராபிக்கும் வராது. எனக்கு இன்டர்நெட்ன்றது வந்து டிராபிக் நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த ரூம்ல எல்லாரும் ஒரே சிக்னல் பயன்படுத்தினா வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த ஸ்பீட் கம்மியாகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு டிராபிக் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து டைவர்ட் ஆகி ஸ்லோ ஆகக்கூடாதுன்றதுக்காக டெடிகேட்டட் 1 GB லைனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஜெம் மருத்துவமனை சென்னைக்கு வாபி. ஸோ எந்த வித எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ், அது வந்து மழையாகட்டும், இடியாகட்டும், இன்டர்நெட் டிராபிக் ஹை ஆகுது லோ ஆகுது எதுவுமே பாதிக்காம ஹாட் லைன்
ஹாட்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மூலியமா பண்ணிருந்தோம். ஒரு சின்ன லேக்கோட இல்ல, பிளான் பி கூட வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட பண்ண இவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். தேங்க்யூ கார்த்திக்.